இங்கே நல்லா கவனிங்க. பாயில்ஸ் லா என்ன பாயில்ஸ்ன்ற ஒரு விஞ்ஞானி அவர் கேஸுக்காக வேண்டிய ஒரு விதிமுறையை வகுத்தார். ரைட்டா, ஒரு விதி, அதான் பாயில்ஸ் லா. அந்த விதிமுறையில் என்ன சொன்னார்னு சொன்னால், ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன்ஷிப். அதில் ஒரு கேஸில் 4 இருக்கும். ப்ரெஷர் இருக்கும், வால்யூம் இருக்கும், மாஸ் இருக்கும், டெம்பரேச்சர் இருக்கும். 4ஐயும் சார்ந்தது தான் ஒரு கேஸ். அவர் என்ன சொல்கிறாரு, ப்ரெஷரையும் வால்யூத்தை மட்டும் எடுத்துக்கிட்டார் கேஸில். ஆனால் மாஸையும் டெம்பரேச்சரையும் வேரி பண்ணலை. ரைட்டா, அதை அப்படியே வச்சுக்கிட்டார். அப்போது அது எப்படி இருந்ததோ அப்படியே இருக்குது. ரைட்டா, ஆனால் இந்த ப்ரெஷரையும் கேஸையும் வேரி பண்ணுறாரு. ஒன்று வேரி பண்ணுறாரு, ஏதோ ஒன்று, இன்னொன்று வேரி ஆகுது. ரைட்டா, இந்த ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லி பார்க்கணும். ரெண்டுக்குள்ள தொடர்பு என்ன? ஒரு கேஸில் 4 இருக்குது. ப்ரெஷர், வால்யூம், மாஸ் அண்டு டெம்பரேச்சர். இந்த 4ஐ சார்ந்து தான் ஒரு கேஸ் மாலிகுல்ஸு செயல்படும். கேஸ் மாலிகுல்னால் என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு கேஸ்குள்ளே ஆக்சிஜன் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் இருக்கும். நான் சொன்னால எத்தனை கேஸ் இருக்குன்னு முதல்ல இப்போ இந்த போன வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா, இத்தனை இது இருக்கும். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கேஸை இந்த ப்ரெஷரையும் வால்யூமும் தொடர்புபடுத்தி பார்க்குறார். எப்படின்னு பாருங்கள். இப்போ ராபர்ட், அவர் பேர் என்னது, நல்லா பாருங்கள், ராபர்ட் பாயில் இஸ் பெர்ஃபார்ம்டு அப்படின்றார். அவர் பேர் முழு பேர் என்னது, ராபர்ட் பாயில்ஸ். பெர்ஃபார்ம்னா செய்தார். ரைட்டா, என்ன செய்தார், ஒரு வேலையை செய்வது. ரைட், பெர்ஃபார்ம்னா நிகழ்த்தினார். என்ன நிகழ்த்தினார்? எ சீரியஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டு ஸ்டடி எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆஃப் எ கேசஸ். ரைட்டா, அவர் ஒரு பாயில்ஸ், அதாவது ராபர்ட் பாயில்ஸு பெர்ஃபார்ம்னு செய்து காண்பித்தார். ரைட்டா, என்ன காண்பித்தார்னா, எ சீரியஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அப்போ தொடர்ச்சியான ஒரு பரிசோதனைகளை செய்து கொண்டிருந்தார். ரைட்டா, பெர்ஃபார்ம்னு செய்தார். எதை? சீரியஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்னா பரிசோதனைகள். சீரியஸ்னால் தொடர்ச்சியாக ஒன் பை ஒன்னாக செஞ்சுக்கிட்டே இருக்காரு, ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. எதற்கு? டு ஸ்டடி த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆஃப் கேஸஸ். ஸ்டடினா படிப்பதற்கு, அதாவது ஆராய்வதற்கு, ஆராய்ச்சி செய்வதற்கு. எதை? த ரிலேஷன் சொன்னாலும் சரி, ரிலேஷன்ஷிப்னு சொன்னாலும் சரி, த ரிலேஷன் பிட்வீன், ரிலேஷன் தொடர்பு. எதற்கு நடுவில்? ப்ரெஷருக்கும் வால்யூத்துக்கும் நடுவில் ஒரு தொடர்பு. இதனோட தொடர்பு? கேஸில் உள்ள ஒரு கேஸுக்குள்ளே ப்ரெஷருக்கும் வால்யூத்துக்கும் நடுவில் இடைப்பட்ட தொடர்பு பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு பல பரிசோதனைகளை அவர் செய்து பார்த்தார். ரைட்டா, அப்போது த ஸ்கீமெட்டிக் ஆஃப் த அப்பரேட்டஸ் யூஸ்டு பை ஹிம் இஸ் ஷோன் அஸ் இன் ஃபிகர். ரைட்டா, ஸ்கீமெட்டிக் அப்படின்னா திட்டவட்டமான. ரைட்டா, அதாவது ஸ்கீமெட்டிக்னா திட்டவட்டமாக ஆஃப் த அப்பரேட்டஸ்னால் என்னது? லேபிள் தான் சொல்லுவாங்க. இல்லை, ஒரு லேபரேட்டரி பரிசோதனை கூடத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு அப்பரேட்டஸ். அதுக்காக நாம் கிச்சனில் சமைக்கிற பொருளுக்கு அப்பரேட்டஸ்ன்னு சொல்லக்கூடாது. ரைட்டா, அது வெசல்ஸ். ரைட்டா, அப்பரேட்டஸ்ன்னு சொன்னால் பரிசோதனை உபகரணங்கள். ரைட்டா, அப்போ த ஸ்கீமெட்டிக்னா திட்டவட்டமாக இதைத்தான் பயன்படுத்தினார். என்னது? இந்த மாதிரி தான் பயன்படுத்தினான்னு அர்த்தம். திட்டவட்டமாக இந்த அப்பரேட்டஸ் அவரால் பயன்படுத்தப்பட்டது. இந்த கீழ்கண்ட அப்பரேட்டஸு அஸ்வன் ஃபிகர் பயன்படுத்தப்பட்டது. ரைட்டா, அப்போது நல்லா பாருங்கள். இந்த ஃபிகரில் பார்த்துட்டு இங்கே படிக்கும்போது ஃபிகரை பார்ப்போம். Mercury was ordered through the open end of the apparatus such that mercury level on both ends are equal as shown in figure 6.1a. 1a மட்டும் எடுத்துக்கோங்க. ரைட்டா, 6.1aவை இங்கே வாங்க. இது ஒரு டியூப், கிளாஸில் செய்யப்பட்ட டியூப். ரைட்டா, இந்த டியூப்பில் இந்த எண்டு ஓப்பனில் இருக்குது. ரைட்டா, இது திறந்துருக்கிறது, இது மூடி இருக்குது. இந்த எண்டு மூடி இருக்குது. முதல்ல இதை அவர் பயன்படுத்துறதுக்கு முந்தைய இதுக்குள்ளே எதுவுமே இல்லை, வெறும் கேஸ் தான் இருக்கும். சாதாரணமாக நீ ஒரு இடத்த திறந்து விட்டாலே கேஸ் உள்ளே போயிருக்குல்ல, காற்று உள்ளே போயிருக்கும் இல்லையா. இது ஒரு இடம் திறந்துருக்குது. ரைட்டா, ஒரு இடம் திறந்துருக்கிறது, இந்த இடம் திறந்துருக்கு, இது மூடி இருக்குது. அப்போ இது வரைக்கும் காற்று உள்ளே போகும்ல, உள்ளே போய் இங்கே வரைக்கும் போயிருக்கும் இல்லை. சாதாரண வச்சாலே காற்று உள்ளே போகும். ரைட்டா, அப்போ இதுக்குள்ளே காற்று தான் இருந்திருக்கு. ஆனால் அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை படிங்க. ஃபஸ்ட்டில் என்ன சொல்கிறாரு அவர் அப்படின்னா,
மெர்க்குரி வாஸ் ஆட் இந்த முதல்ல காலியாக இருந்துச்சா, இது காலியாக இருந்ததுனால இதில் மெர்க்குரி ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாப்புல. இது காலியாக இருந்தது ரைட்டா, இது காலியாக இருந்ததுனால மெர்க்குரி ஆட் பண்ணியிருக்கு. இது காலியாக இருக்கும்போது கேஸ் இருந்தது. இது என்ன, மெர்க்குரி வாஸ் ஆடட், மெர்க்குரி இதுக்குள்ளே இடப்படுகிறது இந்த ஓட்ட வழியாக ரைட்டா, இந்த ஓட்ட வழியாக மெர்க்குரி ஊற்றுறாங்க. அப்போ அதுக்கு முந்தி கேஸ் இருந்திருக்கு, காற்று இருந்திருக்கு ரைட்டா. மெர்க்குரி வாஸ் ஆடட் த்ரூ த ஓப்பன் எண்ட், இந்த ஓப்பன் எண்டில் மெர்க்குரி ஊற்றுறாரு ரைட்டா. ஆஃப் த அப்பரேட்டஸ்னால் இதுதான் அப்பரேட்டஸ் ரைட்டா, இதுதான் அப்பரேட்டஸ் ரைட்டா. ஆஃப் த அப்பரேட்டஸ் சச் தட் த மெர்க்குரி லெவல் ஆன் போத் எண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். சச் தட்னா இப்படி ஊற்றிருக்காரு, என்ன ஊற்றுறாரு, சச் தட் அப்படின்னா த மெர்க்குரி லெவல்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா இதில் ஊற்றும் போது இங்கே வருமா, அண்ணன் ஊற்றிட்டே இருந்தால் இங்கிட்டு மேலே ஏறுமா, இப்படி மேலே ஏறுமா. அப்போ மேலே ஏறும்போது இந்த அளவும் சரிக்கு சரி ஆகிற வரைக்கும், சமமாக இருக்கிற வரைக்கும் ஊற்றுறாரு ரைட்டா. போத் லெவல்ஸ் போத் எண்ட் லெவல்ஸ் ரைட்டா. இந்த லெவலும் ஈக்குவலாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் ஊற்றுறாரு ரைட்டா. அதுதான் சொல்கிறான். அதாவது த மெர்க்குரி வாஸ் ஆடட்னா இந்த ஓட்ட வழி த்ரூ த ஓப்பன் எண்ட் ஆஃப் த அப்பரேட்டர் சச் தட், எப்படி எது வரைக்கும் ஊற்றுறாருன்னா சச் தட் த மெர்க்குரி லெவல் ஆன் போத் எண்ட்ஸ். அப்போ இது ஒரு எண்டு, இது ஒரு எண்டு, அந்த ரெண்டு எண்ட்லேயும் ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் ரைட்டா. இதுதான் ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும், ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் ஊற்றுறாரு. சச் தட் த மெர்க்குரி லெவல் ஆன் போத் எண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் அஸ் ஷோன் இன் ஃபிகர். இந்த படத்தில் காமிப்பாரு, மெர்க்குரி லெவல் ஈக்குவலாக இருக்கா, அந்த வரைக்கும் ஈக்குவலாக இருக்கா, ஊற்றுறாரு ரைட்டா. இப்போ அந்த ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்த சென்டென்ஸ்க்கு வருவோம். ஆட் மோர் எமௌண்ட் ஆஃப் மெர்க்குரி. இது ஊற்றிட்டாரு. ஊற்றின உடனே என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, இப்போ இந்த அளவை நீங்கள் குறிச்சிக்கணும். இந்த மெர்க்குரிக்கும் இந்த 3 எண் இருக்கு இல்லையா, 3 எண்ணுக்குள்ள டிஸ்டன்ஸை நீங்கள் குறித்து வச்சுக்கணும். அதுக்கு பேர் வின்னு அர்த்தம். இது இந்த மெர்க்குரி இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதோட நின்று போச்சு. இப்போ ரெண்டுமே சரிக்கு சரியாக ஊற்றிட்டாரு. இப்போது இந்த தூரத்தை மட்டும் நீங்கள் குறிச்சிக்கணும். இதுக்கு பேர் என்னது, இதுக்கு பேர் என்னது, வி ரைட்டா, வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க, வின்னு சொல்கிறாங்க, வெறும் வி. அதுக்கு பேர் வி, அதாவது வின்னு போட்டிருக்கு இல்லையா, வி வால்யூம், அதை நீ குறித்து வச்சுக்கணும். டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு குறிச்சிக்கணும் ரைட்டா. அப்போ ஆடு மோர் மெர்க்குரி, ரெண்டாவதுக்கு போவோம். ரெண்டாவதுக்கு ஆடு மோர் மெர்க்குரி, ஆடு மோர் எமௌண்ட் ஆஃப் மெர்க்குரி அன்டில் த வால்யூம் ஆஃப் த ட்ராப்டு ஏர் இஸ் ரெடியூஸ்டு டு ஆல்ஃப் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் வால்யூம் அஸ் ஷோன் இன் ஃபிகர் 6.1b. இதில் என்ன பண்ண, இது குறிச்சாச்சா. இப்போ பாதி இருக்குன்னு பூத்தியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த வாலியத்தை நீங்கள் கொஞ்சம் குறிச்சிட்டீங்க, இந்த வாலியத்தை குறிச்சிக்கிட்டீங்க, அதோட ஹைட் ரைட்டா, அது பேர் வால்யூம்னு சொல்லுவாங்க. இப்போது திரும்ப ஊற்றுறாரு. இது ரெண்டாவது படம். திரும்பி இதில் ஊற்றுறாரு. இதே ஊற்றும் போது இதனை குறிச்சிட்டீங்க. திரும்ப ஊற்றின உடனே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால்யூம் இந்த ஹைட்டு, இந்த வால்யூம் 10 இருக்குன்னா சரியா, 10 இருக்குன்னு வச்சுக்கோமே. ஆனால் இது பாதி ஆகிற வரைக்கும், 10 டிவைடட் பை பாதி எவ்வளோ, 5. இது 5 ஆகிற வரைக்கும் அவர் ஊற்றிக்கிட்டு இருக்கார் ரைட்டா. இது வின்னா 10ன்னு வச்சுக்கோ. இதனோட உயரம், அதாவது வால்யூம் 5 ஆகிற வரைக்கும் திருப்பி ஊற்றிக்கிட்டே இருக்கார் இது வழியாக. அதுதான் சொல்கிறாப்புல, பார்த்துக்கோங்க. சரி, ரெண்டாவதுல ஆடு மோர் எமௌண்ட் ஆஃப் மெர்க்குரி, இன்னும் மெர்க்குரி சேர்க்கிறார். அன்டில் அப்படின்னா அது வரைக்கும் சேர்க்கிறார். எது வரைக்கும், இது நடக்கிற வரைக்கும் சேர்க்கிறார். அன்டில் த வால்யூம் ட்ராப்டு ஏர். வால்யூம் ட்ராப்டு ஏர்னா இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கிக்கொண்ட காற்று, இது இப்போ ஊற்றியாச்சு. இனிமேல் இந்த காற்று இது வழியாக வெளியில் வர முடியாது, இப்படி வெளியே போக முடியாது. ஏன்னா மெர்க்குரி அடைச்சிக்கிச்சு. இதில் இருந்த காற்றை அப்படியே கொண்டு போய் இங்கே கொண்டு தூக்கி வச்சுக்கிடுச்சு. இப்போ காற்று இல்லை, காற்று இங்கே சிக்கிக்கிடுச்சு. எங்கே சிக்கிடுச்சு, இதுக்குள்ளே காற்று சிக்கிக்கிடுச்சு ரைட்டா. அப்போ இங்கே காற்று இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடப்பட்ட தூரத்தில் காற்றே இல்லை. அப்போ இந்த காற்று சிக்கிக்கிடுச்சு இல்லையா, அதை சிக்கி கொண்ட காற்று ரைட்டா. இதுக்கு பேர் ட்ராப்டு ஏர்னா சிக்கி கொண்ட காற்று. இப்போ நடுவில் மெர்க்குரி அடைச்சிருச்சு இந்த காற்றை. என்ன, இப்போ இங்கிட்டு காற்று இருக்குது, ஆனால் நடுவில் மெர்க்குரி இருக்கிறதுனால இந்த காற்று இங்கே தான் இருக்கும், இதோட எங்கேயும் போக முடியாது. அப்போ நல்லா பாருங்கள், ஆடு மோர் மெர்க்குரி, இன்னும் மெர்க்குரி சேர்க்கிறார். அன்டில் த வால்யூம் ஆஃப் த ட்ராப்டு ஏர், ட்ராப்டு சிக்கி கொண்ட காத்தானது இஸ் ரெடியூஸ்டு டு ஆல்ஃப் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் வால்யூம். ரெடியூஸ்னா குறையணும், எப்படியே ரெடியூஸ்னா குறைக்கணும், எப்படியே டு த ஆல்ஃப் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் வால்யூம். அதோட ஒரிஜினல் வால்யூத்திலிருந்து பாதி குறையிற வரைக்கும் ஊற்றுறார். திரும்பி இதில் ரைட்டா, இதில் ஊற்றுறார், இதில் ஊற்றுறாரு. இது ஒரிஜினல் வால்யூம் எவ்வளோ, 10ன்னு சொன்னால, இது பாதியாக குறையிற வரைக்கும், அது 5 வர்ற வரைக்கும் ஊற்றுறாரு. அப்போ ஊற்ற இந்த பாதரசம் இதில் ஊற்ற என்ன ஆகும், இது மேலே போயிட்டே இருக்குமா,
இதில் டென்சிட்டி ஜாஸ்தியில் பாதரசத்துக்கு மேலே போயிட்டே இருக்கும். அப்போ இந்த பாதரச லெவல் கூடிக்கிட்டே இருக்கும். இந்த கூடிச்சா கூடின உடனே எது வரைக்கும் ஊற்றுறாரு அவர் அப்படின்னா அந்த வால்யூம் வந்து பாதி ஆகிற வரைக்கும் ஊற்றிக்கிட்டு இருக்கார். இந்த வால்யூம் வந்து 10னா இது 5 ஆகிற வரைக்கும். அதை போட்டிருக்கான் பார்த்தீங்களா, என்ன போட்டிருக்கான், V/2 போட்டான் இல்லையா, V/2 இதுக்கு பாதி வந்துருச்சு. இப்போ ஊற்றி நிப்பாட்டார். ரெண்டாவது பரிசோதனை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததை பார்ப்போம். அதாவது ஆடு மோர் அமௌண்ட் ஆஃப் மெர்க்குரி அன்டில் த வால்யூம் ஆஃப் த ட்ராப்டு ஏர்னா சிக்கிக்கொண்ட காற்று பாதி ஆகிற வரைக்கும். ட்ராப்டுனா சிக்கிக்கொண்ட காற்று நடுவில், ரைட்டா. trapped air is reduced to half of its original volume as shown in figure 8. அடுத்து மூணாவது, the pressure exerted on the gas by the addition of excess mercury is given by the difference in mercury level of the tube அப்படின்றான். இப்போ எவ்வளோ ப்ரெஷர், இப்போ ரெண்டாவது படத்தோடு நீ படிக்கிட்டான். இப்போ ரெண்டாவது படத்தை வர the pressure exerted on the gas, இப்போ அந்த கேஸ் மேலே ஒரு ப்ரெஷர் அழுத்தமானது விளைவிக்கப்படுகிறது. எக்ஸெட்டட்னா விளைவிக்கப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது, ரைட்டா. ஒரு ப்ரெஷர் எக்ஸைட்டட் ஆன் த கேஸ், அந்த கேஸ் மேலே கொடுக்கப்படுகிறது. எந்த கேஸு, இந்த கேஸ் அடைச்சிருச்சு இல்லையா, ட்ராப்டு ஏர், இந்த V/2 இந்த இடத்துல உள்ள கேஸ் மேலே ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்படுகிறது. இந்த ப்ரெஷர் எக்ஸைட்டட்னா தரப்படுகிறது, உண்டாக்கப்படுகிறது. என்னது, டு த கேஸ், அந்த இந்த சிக்கி கொண்ட கேஸ் மேலே உண்டாக்கப்படுகிறது. பை த அடிஷன் ஆஃப் எக்ஸஸ் மெர்க்குரி. பை த அடிஷனை நம்ம சேர்த்தமில்லையே ரெண்டாவது இதில் மெர்க்குரி சேர்த்து 1/2 ஆக்கிட்டோம்ல வாலியத்தை, அதான் சொல்கிறேன். பை த அடிஷன் ஆஃப் எக்ஸஸ் மெர்க்குரினா இன்னும் கொஞ்சம் அதிகமான மெர்க்குரி சேர்த்து இந்த கேஸ் மேலே ப்ரெஷரை கொடுத்து 1/2 வால்யூம் ஆக்கிட்டோம். அதனால தான் சொல்கிறான். அப்போ ப்ரெஷர் எவ்வளோ கொடுக்கப்படுகிறது மெர்க்குரியால் பார்ப்போம். இந்த ப்ரெஷர் எக்ஸைட்டட் அந்த கேஸ் மேலே எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கப்படுகிறது பை த அடிஷன் ஆஃப் எக்ஸஸ் மெர்க்குரி. அதிகப்படியான மெர்க்குரி நம்ம சேர்த்ததுனால எவ்வளோ ப்ரெஷர் அதுக்கு வழங்கப்படுகிறது என்பதை இஸ் கிவன் அது அந்த மெர்க்குரி கொடுத்தது பை த டிஃபரன்ஸ் இன் மெர்க்குரி லெவல்ஸ் ஆஃப் த டியூப் அப்படின்ற. பை த டிஃபரன்ஸ் எப்படி எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தோம்னு சொல்லி எப்படி பார்ப்போம்னா பை த டிஃபரன்ஸ் ஆஃப் த டிஃபரன்ஸ் என்ன இடைப்பட்ட தூரத்தை நம்ம அளக்கணும். டிஃபரன்ஸ் எதுக்கு டிஃபரன்ஸுக்கு கண்டுபிடிக்கணும், எவ்வளோ ப்ரெஷர்ன்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். பை த டிஃபரன்ஸ் இன் மெர்க்குரி லெவல் ஆஃப் த டியூப். அப்போ அந்த மெர்க்குரி லெவலோட டிஃபரன்ஸு தான் அவ்வளோ இது எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்ததுன்றது சொல்லுகிறதுன்னு சொல்கிறாப்புல. அது எவ்வளோன்னு பார்ப்போம். இங்கே வாங்க. இப்போ மெர்க்குரி இங்கே இருந்தது ஃபஸ்ட்டில், ரைட்டா. நீ மெர்க்குரி ஆட் பண்ணுறதுக்கு முந்தி. இப்போ மெர்க்குரி ஆட் பண்ணி நீ என்ன பண்ணிட்டா, இதை இவ்வளோ வால்யத்திலேருந்து 1/2 ஆக்கிட்டா. 1/2 ஆக்கிட்டே அதில் இப்போது எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருக்கு, இவ்வளோ மெர்க்குரி நீ ஆட் பண்ணதுனால இந்த இதுக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து மேலே ஏற்றிருக்கு இந்த கேஸை, இந்த மெர்க்குரின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. என்னென்னா இப்போ பாருங்கள், இது இங்கே உள்ள மெர்க்குரி இந்த மெர்க்குரி சேமாக இருக்கா, லெவல் சேம், கோடு போட்டுக்கோங்க. போட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள தூரம் தான் இது, அதில் ரீடிங் எழுதியிருப்பாங்க, அந்த தூரம் தான் ப்ரெஷர்னு அர்த்தம். புரியுதா, நல்லா கவனிங்க. திரும்பி சொல்கிறேன். ப்ரெஷர் எவ்வளோன்னா இப்போ சேம் அளவு எடுத்துக்கணும், ரைட்டா. மெர்க்குரி லெவல் இந்த லெஃப்ட்லேருந்து சேமாக ஒரு கோடு இங்கே போட்டுக்கணும். இந்த கோடு போட்டிருக்கா, கோடு போட்டாச்சு. இருங்க, நான் தப்பாக போட்டுக்கேன். சேமாக ஒரு கோடு போட்டேன். இப்போது இந்த கோட்லேருந்து மீதி உள்ள மெர்க்குரி இருக்குது பார்த்தீங்களா, இதனோட தூரம் அதில் அது ரீடிங் போட்டிருப்போம் அந்த டியூப்பில். அது எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவ்வளவு தான் மெர்க்குரி லெவல் ப்ரெஷர். மெர்க்குரி எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருக்குன்னா அந்த ரீடிங் தான் இந்த கேஸுக்கு மெர்க்குரி கொடுத்த ப்ரெஷர் என்று பொருள்படுகிறது, ரைட்டா. இங்கே வாங்க காமிக்கிறேன். இங்கே போட்டிருக்கானா அந்த ஈக்குவல் ஒரு கோடை போட்டுட்டு 760 mm அப்படின்ட்டு, அப்புறம் 760 மில்லிமீட்டர், ரைட்டா. மில்லிமீட்டர் மெர்க்குரி, இவ்வளோ மெர்க்குரி ப்ரெஷர் கொடுத்துருக்கு, ரைட்டா. எதுக்கு, அந்த V/2 கொண்டு வரதுக்கு. வீல் இருந்ததை கேஸ் வீல் தான் இருந்துச்சு முதல்ல, ரைட்டா. வீல் தான் இருந்தது, வீல் இருந்ததை V/2 கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளோ மெர்க்குரி ஊற்றுனோமோ அந்த மெர்க்குரி எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருச்சு, இதுக்கு 760 mm கொடுத்துருக்கு, ரைட்டா. இவ்வளோ மில்லிமீட்டர் ப்ரெஷர் கொடுத்துருக்குது, ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு மெர்க்குரி டியூப் லெவல்ஸ் ஆஃப் டியூப் இனிஷியலி, ரைட்டா. இனிஷியலி த ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை த கேஸ் இஸ் ஈக்குவல் டு 1 atm as the difference in height of the mercury level at is 0, ரைட். பார்த்துக்கோங்க. ஆரம்பத்தில் அப்போ முதல்ல உள்ளதை பாருங்கள். முதல்ல உள்ள டியூப் இருக்கு இல்லையா, இந்த இருக்கு பாருங்கள். இந்த டியூப்பில் அதாவது மெர்க்குரி டிஃபரன்ஸ் லெவல் கிடையாது இல்லையா. மெர்க்குரி லெவல் இங்கே இருக்குது சேமாக தான் இருக்குது. மெர்க்குரி லெவல் டிஃபரன்ஸ் லெவல் கிடையாது. அப்படின்னா மெர்க்குரி எந்த ப்ரெஷரும் கொடுக்கல. அப்போ சாதாரண ப்ரெஷரில் தான் இது இருந்திருக்கு. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்
இருங்க வரேன். இங்கே பாருங்கள், இனிஷியலி ஆரம்பத்தில் த ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை த கேஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ப்ரெஷர் எக்ஸைட்டட்னா ப்ரெஷர், அது அழுத்தமானது வழங்கப்பட்டது, எக்ஸைட்டட்னா கொடுக்கப்பட்டது. த ப்ரெஷர் இனிஷியலி த ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை த கேஸுக்கு கொடுக்கப்பட்டது இஸ் ஈக்குவல் டு 1 ATM. 1 ATM தான் இருந்துச்சு. ஏன்னா எதுக்கு 1 ATM இருந்தது? 1 ATM என்ன தெரியுமா? ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆன் சி லெவல்னு அர்த்தம். ஸ்டாண்டர்ட் நிலையான ஒரு வளிமண்டல அழுத்தம் அட்டு கடல் மட்டத்தில் அர்த்தம். கடல் மட்டத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையான அழுத்தம் தான் 1 ATMனு அர்த்தம். அப்போது இந்த மெர்க்குரி லெவல் இதில் சேமாக இருக்கும்போது அதோட ப்ரெஷர் என்ன வந்தது? 1 ATMமாக இருந்துச்சு. ரைட்டா? இனிஷியலி த ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை த கேஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ATM. 1 ATM வந்தது. as the difference in height of the mercury level is 0. டிஃபரன்ஸ்னா வித்தியாசம் ஆஃப் த மெர்க்குரி ஹைட், மெர்க்குரியோட உயரத்தின் வித்தியாசமானது 0வாக இருக்கும்போது அப்போ அந்த ப்ரெஷர் மேலே கொடுக்கப்பட்ட அழுத்தம் எவ்வளோ வரும்? ப்ரெஷர் எவ்வளோன்னா 1 ATM சொல்கிறான். அது ஏன் நீங்கள் வாங்க காமிக்கிறேன். இந்த மெர்க்குரி லெவல் வந்து 0வா? இந்த லெவல் இந்த லெவல் ஒன்று தானே, 0 தானே, வேற்றுமை கிடையாது, டிஃபரன்ஸ் இல்லை. இங்கே தான் டிஃபரன்ஸ் இருக்குது, கோடு போட்டு டிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ மெர்க்குரி லெவல் ஈக்குவலாக இருக்கும்போது இதுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அடைக்கப்பட்டுள்ள கேஸுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரெஷர் 1 ATM சொல்கிறான். போதுமா? இவ்வளோதான், சிம்பிள். அப்போ நெக்ஸ்ட்டு the pressure excited is 1 difference in height. 1 ATM as the difference in height of the mercury level is 0 தானே, ஒன்றுமே இல்லையா? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். when the volume is reduced to half, அதுக்கு பாதியை நம்ம குறைக்கிறோம்ல இந்த இதில் வால்யூம். இது எவ்வளோ வால்யூம்? இந்த முதல் படத்தில் இந்த வால்யூத்தை பாதியை குறைக்கும் போது, ரைட்டா, இந்த வால்யூத்தை நம்ம பாதியை குறைக்கிறோம் இல்லையா? இந்த வால்யூம் இதை பாதியாக குறைக்கும் போது அதான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, நல்லா பார்த்துக்கோங்க. when the volume is reduced to half, ஆல்ஃபா குறைக்கும்போது, பாதியாக குறைக்கும்போது the difference in mercury level is 760 mm. 760 mm தான் இருந்தது. இங்கே இந்த பார்த்தீங்களா, 760 mm தான் இருந்தது. இதுதான் மெர்க்குரி அதுக்கு கொடுத்த ப்ரெஷர். அது 1/2 ஆகிறதுக்கு ஒரு வால்யத்தில் இவ்வளவு வால்யத்தில் இருந்தது 1/2 வால்யூம் ஆகுறதுக்கு இந்த மெர்க்குரி கொடுத்த ப்ரெஷர் இந்த டிஃபரன்ஸ் தான் சொல்கிறான். ரைட்டா? அப்போது நான் இப்பொழுது த ப்ரெஷர் இஸ் எக்ஸைட்டட் பை த கேஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ எவ்வளோ இருக்குது இந்த இடத்துல ப்ரெஷர்? இங்கே மொதல் படத்தில் 1. அப்போ இப்போ எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அந்த வால்யத்தில்? 2 ATM இருக்கும். எத்தனை இருக்கும்? ஏன்னா பாதியை குறைஞ்சிச்சு இல்லையா? அப்போ ப்ரெஷர் இவ்வளோ தூரத்தில் 1 ATM இருக்குது. இவ்வளோ தூரத்தில் 1 ATM ப்ரெஷர் தான் இருக்குது கேஸு. ஆனால் மாலிகுல் மாறலை, மாஸ் மாறலை, டெம்பரேச்சரும் மாறலை. அப்போ இவ்வளோ இடத்துல உள்ள அணுக்கள் வந்து மாலிகுல்ஸு இத்தினோண்டு இடத்துக்கு போகும்போது பாதி ஆகும்போது அப்போது அந்த ப்ரெஷர்னு என்னது? அந்த காற்றுல உள்ள மாலிகுல்கள் அதனோட செவத்துக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், ஒரு விசை. சாதாரண இடம் அதிகமாக இருந்தது அது பாட்டு அங்கே சுற்றிட்டு கொஞ்சமான விசையை தான் கொடுக்கும். அந்த தடுப்பில் வந்து அந்த கிளாஸில் வந்து தடுப்பில் கொஞ்சமான மாலிகுல் தான் விசையை கொடுக்கும். மீது அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீ இந்த 100 மாலிகுல் இருக்கு, 100 மாலிகுல் இவ்வளோ இடத்துல அடித்து வச்சுருக்க, இதே இத்தினூண்டு இடத்துல அடித்து வச்சுக்க பாதிக்கு. அப்போ 100 மாலிகுல் வந்து அதிகமாக ஒன்றுக்குள்ள மோதி என்ன பண்ண இந்த செவத்தில் அதிகமான ப்ரெஷர் கொடுக்கும். அப்போ இங்கே ப்ரெஷர் 1 ATM, அப்போ இங்கே 2 ATM. ஏன்னா 1/2 ஆக்கிட்டு இல்லையா? அதுதான் சொல்கிறேன், இது 2 ATM. when the volume is reduced to half, the difference in mercury level increases. Difference na adu mercury level increase difference to 760 mm. Now இப்பொழுது the pressure exerted by the gas is equal to 2 ATM. ரைட்டா? அப்போ it led him to conclude that, இதிலிருந்து நம்மளுக்கு என்ன இதன் விளைவாக to conclude நாம் முடிவுக்கு வருகிறோம். என்ன முடிவுக்கு வருகிறோம்? that at the given temperature the volume occupied by a fixed mass of a gas is inversely proportional to the its pressure. அப்படின்னா இதிலிருந்து நம்ம it lead, இதன் காரணமாக இட்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இதை குறிக்கிறது. it leadனா இழுத்து செல்கிற அர்த்தம். ஆனால் இதன் முடிவாக வச்சுங்க, இதன் முடிவாக lead to him, ஏன்னா இது நம்மளுக்கு ஒரு விடையை சொல்கிறது. என்ன சொல்கிறது? to conclude ஒரு முடிவுக்கு வருகிறோம். என்னதுக்கு? that என்னவென்றால் at a given temperature, ஒரு கொடுக்கப்பட்ட டெம்பரேச்சர் மாறல, மாசும் மாறல. ரைட்டா? மாசு அதே தான் இருக்குது, டெம்பரேச்சர் இங்கே ப்ரெஷருக்கு வால்யத்துக்கு தான் உள்ளது. என்னது? அட் எ கிவன் டெம்பரேச்சர் த வால்யூம் ஆக்குபைடு பை எ ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் த கேஸ். அப்போ வால்யூம் ஒரு கேஸ் பிடிச்சிருக்கு, ரைட்? அந்த வால்யூம் ஆக்குபைடு பிடித்திருக்கிறது ஏ ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் எ கேஸ், ஒரு
நிலையான ஒரு கேஸ் பிடிச்சிருக்குன்னா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு இட்ஸ் ப்ரெஷர். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா எதிர்மறையாக இருக்கிறது, ப்ரெஷருக்கு எதிர்மறையாக இருக்குது. இருக்கா இல்லையா? ஏன்னு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு படத்தில் பாருங்கள், ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும்போது 181 ஒரு பியை பிடிச்சிருந்துச்சு. நான் இன்னும் மெர்க்குரி ப்ரெஷரே கொடுக்கல இல்லையா? ஃபஸ்ட்டு படத்தில் நார்மல் ப்ரெஷர், ரைட்டா? நார்மல் ப்ரெஷர் இருக்கும்போது ஒரு வியை பிடிச்சிருந்துச்சு. பிறகு மெர்க்குரி இன்னும் கொஞ்சம் ஊற்றி 760 ப்ரெஷர் கொடுத்தோமா, 260 ப்ரெஷர் கொடுக்கும்போது 1/2 ஆயிடுச்சு. அப்போது வால்யூம் குறைஞ்சிடுச்சு. அப்போ வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தானே. ப்ரெஷர் அதிகமாக வால்யூம் அதிகமாச்சு. ப்ரெஷர் அதிகமாக வால்யூம் கம்மி தானே ஆச்சு. புரியுதா? அதை வால்யூம் கம்மியாயிடுச்சு. ரைட், நான் சொல்கிற புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால் இந்த 760 ப்ரெஷர், ரைட்டா? ப்ரெஷர் நம்ம கொடுக்கும்போது இதனோட வால்யூம் குறைந்து விட்டது, ரைட்டா? இதை தான் சொல்லியிருக்கான். அப்போ நெக்ஸ்ட்டுக்கு வாங்க. அப்போ மேத்தமேட்டிக்கலி த பாய்ல்ஸ் லா கேன் பி ரிட்டன் as, அப்போ வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர் தானே, இல்லை ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம் தானே. எப்படி போட்டாலும் ஒன்று தான், ரைட்டா? நீ ப்ரெஷர் அதிகமாக வால்யூம் குறைகிறது. ஏன்னா மெர்க்குரி நம்ம ஊற்ற வால்யூம் குறைஞ்சிட்டு தானே இருக்குது. அப்போ மெர்க்குரி ப்ரெஷர் கொடுக்குது, 760 ப்ரெஷர் கொடுத்தோன்னா 1/2 ஆயிடுச்சு. சாதாரண ப்ரெஷரில் என்னாச்சு, மெர்க்குரி சாதாரண ப்ரெஷர் கொடுக்கும்போது வி இருந்துச்சு வால்யூம். ஆனால் இன்னும் ஒரு 760 ப்ரெஷர் கொடுக்கும்போது 1/2 ஆயிடுச்சு, பாதி ஆயிடுச்சு, ரைட்டா? அதனால் அதை என்ன சொல்கிறான்னா, இன்னொரு படம் ஒன்று போட்டுனா அது எதுக்கு சொல்லலை பாப்பா, அதை நான் சொல்லிட்டு போகிறேன். இங்கே சொல்லியிருந்தேன் 3வது படத்தை. அடுத்து இங்கே பாருங்கள், பிறகும் ஊற்றுறான். 3வது படத்தில் பிறகும் ஊற்றிருக்கான். இங்கே வாங்க, 2வதுல என்ன பண்ணிட்டேன் ஊற்றுனா, இன்னும் என்ன பண்ணேன், மொதல் படத்தில் சாதாரணமாக சரியாக இருக்கும்போது மெர்க்குரி லெவல் சரியாக இருக்கும்போது வி, பிறகு மெர்க்குரி ஊற்றுறம்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருக்குது, மெர்க்குரி 760 வித்தியாசத்தில் இருக்குது, ரைட்டா? அப்போது இதோட வால்யத்தை V/2 ஆக்கிடுச்சு, ரைட்டா? இன்னமும் ஊற்றுறானாப்பா, ஊற்றிட்டு வால்யத்தை V/3 ஆக்கிட்டான். எது இந்த 3வது படத்தில் பாருங்கள். பிறகும் அதில் ஊற்றி என்னாச்சு, V/3 ஆயிடுச்சு. இது V வந்து 10ன்னா இப்போ V 15ன்னு வச்சுக்கிறோமே. அப்போ V/2 எவ்வளவு, 7.5. அப்போ V/3 5, 3ல் ஒரு பங்கு. இப்போ 5 ஆக்கிட்டான், போதுமா? அப்போ இப்போ இந்த டிஃபரன்ஸ் லெவல் பாரு, இதுக்கு டிஃபரன்ஸ் லெவல் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருக்கேன், 1320 1520 மெர்க்குரி ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த வால்யூம் V/3 ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? சரி, ரைட், ஓகே. இப்போ இதை சொல்லிவிட்டு, ஏன்னா அடுத்து நீ எதுக்கு சொல்லாமல் விட்டாங்க. அப்போ V இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு Pனா V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் போட்டு கீழே தான் போடணும். 1/Pன்னு அர்த்தம். கீழே உள்ளதில் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், மேலே உள்ளதில் Vக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல், ரைட்டா? அப்போது இங்கே இன்னொன்று இருக்குன்னு சொன்னல, VP பார்த்துட்டோம். டெம்பரேச்சர் அண்டு மாலிகுலை பார்க்கணும் இல்லையா? அப்போ அதெல்லாம் மாறலை. டெம்பரேச்சர் அப்படியே நிலையான டெம்பரேச்சர் தான். டெம்பரேச்சர் நம்ம இங்கே மாற்றலை. அது மாலிகுலும் மாறுமா, அதை மாட்டிக்கிடுச்சே உள்ளே போய். இன்னும் எங்கே மாறாது, வெளியில் போகவே முடியாது. அது எண்ணிக்கையில் மாறுமா, 100 மாலிகுல் இருக்கும். அது நம்ம இடத்த சுருக்க வேகமாக ஆக்ட் பண்ணும், ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்கும், அவ்வளோதான். மாலிகுலும் மாசும் மாறலை, ரைட்டு? பார்த்தாங்க. T and N ஆர் ஃபிக்ஸ்டு. N என்னது, அதாவது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், மோல்ஸ்னு அர்த்தம். மோல்ஸ்னு என்னது, ஒரு மோலில் பல மாலிகுல் இருக்கும், ரைட்டா? அப்போ அதுதான் சொல்கிறான். T and N நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு. இது பார்த்துக்கோங்க, T and N ஆர் ஃபிக்ஸ்டு. T வந்து டெம்பரேச்சர் அண்டு N என்னது, நம்பர் ஆஃப் மோல்ஸ், அது மாலிகுல்ஸ்னு அர்த்தம். மாலிகுல்ஸ் இவைகள் எல்லாம் ஃபிக்ஸ்டு, நிலையாக இருக்குது, மாறவில்லை, ரைட்டா? அப்போது மாறினது என்னது, Vயும் P தான். P அதிகமாக V கம்மியாகும், ரைட்டா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ V இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், அதாவது 1/P. அடுத்து நெக்ஸ்ட் வாங்க, V இஸ், அப்போ நம்ம இன்வெர்ஸ்லி தூக்கணும்னு சொன்னால் ஒரு கான்ஸ்டன்ட் போடணும் இல்லையா? அப்போ V = கான்ஸ்டன்ட் இன்ட்டு 1/P. இப்போது கான்ஸ்டன்ட் என்னது, இது ப்ரொபோஷனலி கான்ஸ்டன்ட், அதாவது நேர் விகிதாச்சார ஒரு நிலையான எண், ரைட்டா? இதை போடணும். K இஸ் த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், நேர் விகிதாச்சார நிலை எண்ணு அர்த்தம், ரைட்டா? when we rearrange the equation, இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணும்போது எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, K மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. கீழே உள்ள P லெஃப்ட்டில் போயிருமா, கீழே உள்ள P லெஃப்ட்டில் PV = Kன்னு வந்துடுதா? அப்போது இதை இப்படி ஈக்குவேஷன் எழுதி வச்சுக்கோங்க. சைடில் 6.2 போட்டு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் மாசும் கான்ஸ்டன்ட், மாசும் டெம்பரேச்சரும் நிலையானது, ரைட்டா? அது மேலே போட்டோமே. T and N ஆர் ஃபிக்ஸ்டுன்னு போட்டோம்ல. இப்போ வாங்க,
Boyle's law is applicable to all gases regardless of their chemical identity. இந்த பாய்ஸ் விதிமுறைகள், பாய்ஸ் லாவோட விதிமுறைகள் ஆர் அப்ளிகபிள், செல்லுபடி ஆகிறது. அதாவது இந்த விதிமுறை செல்லுபடி ஆகும் யாருக்கு அப்படின்னா, டு ஆல் கேசஸ், எல்லா கேஸுக்கும் தான், ரிகார்ட்லெஸ் ஆஃப் தர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ரிகார்ட்லெஸ்னா அது அந்த கேஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. கெமிக்கல் என்னது, அதாவது வேதியியல் குணநலங்களை சார்ந்து அல்ல. ரிகார்ட்லெஸ்னா அது இல்லாமல் அதை வச்சு இது ஒன்றும் இல்லை, இந்த இது அது இல்லாமலேயும் இந்த சட்டமானது எல்லா கேஸுக்கும் பொருந்தும். ரிகார்ட்லெஸ்னா அதை தவிர்த்து அதை விட்டுறணும். இதை கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஒவ்வொரு கேஸுக்கும் மாறி இருக்கும், அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ரைட்டா, அதான் ரிகார்ட்லெஸ்னா அதுக்கு சம்பந்தம் இல்லாமல். ரைட்டா, இந்த பாய்ஸ்ல எல்லா கேஸுகளுக்கும் பொருந்தும் அப்படின்றான். இஸ் அப்ளிகபிள் டு ஆல் கேஸ்னு பொருந்துகிறது. ரிகார்ட்லெஸ்னா அதை தவிர்த்து, எதை தவிர்த்து, ஆஃப் தர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அது வேதியியல் குணநலங்கள் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அதான் ரிகார்ட்லெஸ்னு அர்த்தம். ரிகார்ட்லெஸ்னா அது தவிர, அதெல்லாம் தேவை அதுக்கு பொருட்படுத்தாமல், எதை பொருட்படுத்தாமல் போட்டுக்கோம். ஆனால் கெமிக்கல் ஐடென்டிட்டியை பொருட்படுத்தாமல் இந்த பாய்ஸ் லா இஸ் அப்ளிகபிள் டு ஆல் கேஸஸ், எல்லா கேஸுக்கும் பொருந்தும். அப்போ provided the pressure is low, அப்போ சாதாரணமான ஒரு ப்ரெஷராக இருக்கும்போது, ரைட்டா, therefore for a given mass of a gas under two different sets of conditions at a constant temperature or constant temperature, ரைட்டா, providedனா வழங்கப்படுகிறது. the pressure is low, ப்ரெஷர் வந்து லோ, கம்மியாக இருக்கும்போது, ரைட்டா, கம்மியாக இருக்கும்போது therefore என்னவா இருக்கு, for a given mass of a gas, அதாவது ஒரு ஃபார்முலா உண்டாக்க போகிறோம். therefore ஆகவே for a given mass of ஒரு கேஸோட கொடுக்கப்பட்ட எடையை வைத்துக்கொண்டு under two different sets of conditions, அப்படின்னா இரண்டு வெவ்வேறு நிலைமைகளை எடுத்துக்கொள்வோம். அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், அதாவது ஒரு கான்ஸ்டன்ட்னா நிலையான வெப்பநிலையில் இரண்டு வெவ்வேறு குணநலங்களை எடுத்துக்கொள்வோம் ஒரு குறிப்பிட்ட எடை கொண்ட ஒரு கேஸ். ரைட்டா, அதான் therefore ஆகவே ஃபார் எ கிவன் மாஸ் ஆஃப் எ கேஸ், கொடுக்கப்பட்ட எடை கொண்ட ஒரு கேஸை என்ன செய்யணும்னா அண்டர் டூ டிஃபரெண்ட் செட்ஸ் ஆஃப் கண்டிஷன், இரண்டு நிலைமைகளில் நாம் பரிசோதனை செய்யணும். ரைட்டா, அப்போ அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், அந்த ரெண்டு நிலைமையிலையும் அந்த கேஸுக்கு ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்கணும். அப்போ முதல் நிலைமை என்னது, P1, ப்ரெஷர் P1 இருந்தால் அது வால்யூம் என்ன இருக்கும், V1 இருக்கும். ரைட்டா, வேறு நம்ம அது கொஞ்சம் என்ன, அப்போ இஸ் ஈக்குவல் டு P2 ஈக்குவல் டு V2 ஈக்குவல் டு கேன்றது ஒரு கான்ஸ்டன்ட். ரைட்டா, P2 ஈக்குவல் டு V2 கான்ஸ்டன்ட் தானே, அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில். ரைட்டா, P1 ஒரு ரெண்டு வழங்கப்பட்டுள்ளது. ரைட்டா, P1 ஈக்குவல் டு V1, P2 ஈக்குவல் டு V2 ஈக்குவல் டு K. இப்போ நீ இது எப்படி வேணால் எடுத்துக்கலாம், P1 ஈக்குவல் டு V1 K அப்படின்னு போட்டுக்கலாம். இது ஒரு கேஸ் கொடுக்கப்பட்ட எடை, அல்லது இன்னொன்று இதுவும் கொடுக்கப்பட்ட எடை P2 V2 ஈக்குவல் டு K, இல்லது P3 V3 ஈக்குவல் டு K. எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் இங்கே மேலே உள்ள ஃபார்முலா தானே, P1 PV ஈக்குவல் டு K. அந்த Pக்கு பதிலாக 1 போட்டால் Vக்கு பதிலாக 1 போடணும், Pக்கு பதிலாக 2 போட்டால் Vக்கு பதிலாக 2 போடணும், Pக்கு பதிலாக 3 போட்டால் Vக்கு பதிலாக 3 போடணும். அப்போ எல்லாமே Kக்கு சமம்னு சொல்லும்போது அப்போ இந்த ரெண்டு ஒன்றுக்குள்ள ஒன்று சமம் தானே. இப்போ P1 V1 Kக்கு சமம், அப்போ P2 V2 Kக்கு சமம், அப்போ இதுவும் Kக்கு சமம், அதுக்கு Kக்கு சமம். அப்போ P1 ஈக்குவல் டு P1 ஈக்குவல் டு P2 ஈக்குவல் டு V2, ரைட் தானே. இப்போ இதுக்கு கேஸ் படம் வரையும் போது நீ ப்ரெஷரை வந்து ஒய் ஆக்சிஸில் வச்சுக்கணும். ஏடிஎம் என்னது, ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அட் சி லெவல்னு அர்த்தம். அப்போ இது என்ன சொன்ன, இது V1/Vயை தான் நீ வச்சுருக்கேன். இது வால்யூம்னு என்னது, வால்யூம்னா டெசிமீட்டர் கியூப்னு அர்த்தம். வால்யூம்னு என்னது, அதனோட சிம்பிள் என்ன, டெசிமீட்டர் கியூப்னு சொல்லுவாங்க. ஆனால் இது 1/V நீ எடுத்துக்கிட்டேன், 1/V. அப்போ வால்யூம் 10ன்னா 1/Vன்னு என்னது 0.1ன்னு அர்த்தம். வால்யூம் வந்து 10 வச்சுக்குவான், 10 மீட்டர்னு நான் வச்சுக்கிறேன். ஆனால் இப்போ 1/Vன்னு என்னது, அப்போ 1/10 மீட்டர் தானே. அப்போ 1/V 10 என்னது 0.1 மீட்டர் கியூப். ரைட்டா, அந்த மீட்டருக்கு மேலே போச்சுன்னா மைனஸ் கியூப். அதனால தான் 1/Vன்றதுனால DM மைனஸ் கியூப்னு போட்டிருக்கான். சாதாரணமாக DM கியூப் தான் போடணும், விக்கு 1 கீழே வந்ததுனால DM மைனஸ் கியூப்னு போட்டிருக்கான். அப்போ இதனோட வேலி 1/Vயாக இருந்ததுன்னா 1/V நீ எக்ஸ் ஆக்சில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ப்ரெஷரை ஒய் ஆக்சில் எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி 45 டிகிரியில் உள்ள வெர்டிக்கல் லைன் ஒன்று போகும். ரீடிங்கில் போதுமா, இந்த ரீடிங் நீ சப்மிட் பண்ணி ப்ரெஷரோட ரீடிங் சப்மிட் பண்ணேன்னா இதே மாதிரி 45 டிகிரியில் போயிட்டுருக்கும். ரைட்டா, இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு வாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கான், வாலியத்துக்கு இங்கே வந்துங்க, வாலியத்துக்கு என்ன போட்டிருக்கேன், அடுத்ததில் DM கியூப் போட்டிருக்கான், மைனஸ் போடலை. ஏன் போடலை, 1/V எடுக்கலையில் சாதாரண வியை தான் எடுத்திருக்கேன்.
வினால டிஎம் கியூப் தான். அங்கே 1/v எடுத்தனால மைனஸ் கியூப் போடணும். இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். சும்மா நான் போட்டுட்டேன் பரீட்சையில் வந்தீங்கன்னா மார்க் கிடைக்காது ரைட்டா. அப்போது இங்கே பாருங்கள், இங்கே கீழே பி எடுத்துக்கிட்டான். இதில் இப்படி நீங்கள் பிஏ கீழே எக்ஸ் ஆக்சில் எடுத்துகிட்டு விஏ ஒய் ஆக்சில் எடுத்தீங்கன்னா 6ஆம் மார்க் இப்படி வரும். அப்போ ரைட் சைடில் பி கூட 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 எது வால்யூம் குறைஞ்சிட்டே வருதா, குறைஞ்சானே வந்துச்சு. நம்ம ப்ரெஷரை கூட்டணும். எப்படி மெர்க்குரி ஊற்றி ப்ரெஷரை கூட்ட மொதல் இந்த வி 1/2 ஆச்சு, பிறகு V/2 ஆச்சு, பிறகு V/3 ஆயிடுச்சு. அதே மாதிரியே இறங்கிட்டே வருதா, இதுதான் மார்க். அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், the PV relationship can be understood. இந்த PV relationship வந்து ப்ரெஷர் வால்யூம் தொடர்பானது can be understood புரிகிறது. எப்படி as follows, கீழ்கண்ட விதிமுறை பிரகாரம் புரிகிறதுன்னு சொல்கிறான். எப்படின்னு பார்ப்போம். the pressure is due to the force of the gas particle on the wall of the container. ப்ரெஷர் என்னது, அந்த அடைவட்ட காற்று இருக்கு இல்லையா, அடைவட்ட காற்று இருக்கு இல்லையா, அந்த டியூப்பில் அது என்ன பண்ணுவோம், நீ அதை வியாக இருக்கும்போது அதில் உள்ள மாலிகுல் அந்த செவத்தில், அந்த கிளாஸில் உள்ள செவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோர்ஸை கொடுக்கும். நீ V/2 ஆகும்போது அது இன்னும் இறுக்கமாகிடுச்சு மாலிகுல்கள், அப்போ இன்னும் அதிகமான ஒரு செவத்தில் போய் ஃபோர்ஸை கொடுக்கும். அப்போ V/3 ஆகிட்டு இன்னமும் சொல்லி நெருங்கி போச்சு, எல்லாமே நெருங்கி வந்துருச்சு. மாலிகுல் அத்தனை தான், 100 மாலிகுல் தான், அங்கேயும் இங்கேயும் 100 மாலிகுல் தான் இருக்கிற இடம். அது உல்லாசமாக சுற்றி இருந்துச்சு, அதனால் செவத்தில் போய் அதிகமாக மோதாது. நீ இருக்கிட்ட அப்புறம் செவத்தில் அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்கும், இன்னும் இருக்கிட்ட V/3 ஆகிட்ட செவத்தில் ஏகப்பட்ட ஃபோர்ஸை கொடுக்கும். அதான் சொல்கிறான் ரைட்டா. The pressure due to the force of the gas particle on the wall of the container அப்படின்றான். இந்த ப்ரெஷர் அழுத்தமானது இந்த இஸ் டியூ டு த ஃபோர்ஸின் காரணமாக ஆஃப் த கேஸ் பார்ட்டிக்கல், அந்த கேஸ் பார்ட்டிக்கிளில் உள்ள மாலிகுல் இருக்கு இல்லையா, அந்த மாலிகுல் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸோட தான் ப்ரெஷர்னு சொல்கிறான். ஃபோர்ஸ் ஆன் த வால் ஆஃப் த கண்டெய்னர் ஆஃப் த என்ன சொல்ல கண்டெய்னர், அது இந்த முடியல. இந்த ப்ரெஷர் அங்கே ஏற்படுகிறது எதனால் அப்படின்னா டியூ டு த ஃபோர்ஸ் ஆஃப் த கேஸ் பார்ட்டிகல். டியூ டு த ஃபோர்ஸ் ஆஃப் த கேஸ் பார்ட்டிகல்னா அந்த காற்று அடைவெட்டு இருக்கு இல்லையா, அந்த அடைவெட்ட காற்றுல உள்ள கேஸ் பார்ட்டிகல், அதாவது கேஸ் மாலிகுல், அந்த கேஸ் மாலிகுல்னால தான் என்னது ப்ரெஷர் உருவாகிறது. எது அந்த வால் ஆஃப் த கண்டெய்னர். அந்த வால் ஆஃப் த கண்டெய்னர் என்னது, கண்டெய்னர் அந்த டியூப் தான் ரைட்டா. அந்த டியூப்பில் ஒரு ஃபோர்ஸ் உண்டாகிறது அந்த பார்ட்டிகிள்னால, அதை தான் ப்ரெஷர்னு சொல்கிறாப்புல ரைட்டா. இஃப் த கிவன் அமௌண்ட் ஆஃப் த கேஸ் இஸ் கம்ப்ரெஸ்ட் அப் டு ஆல்ஃப், அப்போது இந்த கொடுக்கப்பட்ட கூடிய அந்த கேஸ் முதல் இதில் வியாக இருந்தது, அதான் இஃப் த கிவன் அமௌண்ட் ஆஃப் த கேஸ் இஸ் கம்ப்ரெஸ்ட் டு ஆல்ஃப், அப்போ அது அந்த கொடுக்கப்பட்டது முதல்ல ஃபுல்லாக வியாக இருந்தது, அதை தான் சொல்ல. அதை வந்து கம்ப்ரெஸ்னா அமுக்கப்பட்டது டு ஆல்ஃப் இட்ஸ் வால்யூம், அதோட வால்யூத்தில் பாதியாக்கப்பட்டது. ரெண்டாவது இடத்துல V/2 தானே, அதை பாதியாக்கப்பட்டது. த டென்சிட்டி இஸ் டபுள் அப்படின்னா அந்த டென்சிட்டி அடர்த்தி டபுள் ஆயிரும் இல்லையா. இவ்வளோ V என்ற இடத்துல இருக்கக்கூடிய கேஸ் பார்ட்டிகள் V/2 ஆகும்போது கம்ப்ரெஸ்டு டு ஆஃப் பாதியாக ஆக்கப்படும் போது டென்சிட்டி என்ன ஆகும், டபுள் ஆயிரும் ரைட்டா. அப்படியே டென்சிட்டியும் டபுள் ஆயிரும். அடுத்து அண்ட் த நம்பர் ஆஃப் த பார்ட்டிகிள் ஹிட்டிங் த யூனிட் ஏரியா ஆஃப் த கண்டெய்னர் வில் பி டபுள் ரைட் தானே. அப்போது இவ்வளோ V என்ற இடத்துல இருக்கும்போது ஓரளவுக்கு ஹிட் பண்ணோம், அப்போ V/2 வரும்போது டபுள் ஆயிரும், ஹிட் பண்ணுறதும் ஏரியாவும் டபுள் ஆயிரும் ரைட்டா. ஹிட் பண்ணக்கூடிய ஏரியாவும் டபுள் ஆயிரும், ஏன்னா அதிகமாக ஹிட் பண்ணும். இப்போ ஒரு சதுர மீட்டரில் ஒரு மாலிகுல் ஹிட் பண்ணலாம், 2 மாலிகுல் ஹிட் பண்ணலாம். நீ குறைச்சிட்டீங்கன்னா நெருக்கமாக வந்துடும் மாலிகுல்லாம், அப்போ அதே மீட்டரில் ரொம்ப டபுளாக ஹிட் பண்ணும் ரைட்டா. அதான் சொல்கிறான். நெக்ஸ்ட்டு தென் த டென்சிட்டி இஸ் டபுள் அண்ட் த நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்னால் மாலிகுல்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஹிட்டிங் த வால் யூனிட் ஏரியா ஆஃப் த கண்டெய்னர். ஹிட்டிங் அந்த யூனிட் ஏரியா ஒரு அலகு ஏரியா, அந்த கண்டெய்னர் அந்த டியூப் தான் ஹிட்டிங் த ஏரியா வில் பி டபுள்டு. அதுவும் அந்த ஃபோர்ஸ் அது ஹிட்டிங் த ஏரியானால் இது ஃபோர்ஸால் தான் ஹிட் பண்ணும் ரைட்டா, அதுவும் டபுள் ஆயிடும் ரைட்டா. நெக்ஸ்ட்டு hence the pressure would be increased twofold. ப்ரெஷர் அழுத்தமானது 2 மடங்கு, 2fold 2 மடங்கு அதிகரிக்கும் ரைட்டா. இதுதான் மெனி. நெக்ஸ்ட் பாருங்கள், கான்சிக்வன்ஸ் ஆஃப் த பாயில்ஸ் லா, அந்த பாயில்ஸ் லாவின் விளைவுகள் ரைட்டா. விளைவுகள் என்னன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஃபார்முலா தான் சொல்லிட்டேன் இல்லையா, P1 = V1 = P2 = V2 is equal to P3 is equal to V3 போடலாம் ரைட்டா. The pressure density relationship can be derived விவரிக்கப்படுகிறது. ப்ரெஷருக்கும் டென்சிட்டிக்கும் உள்ள தொடர்பானது விவரிக்கப்படுகிறது ஃப்ரம் த பாயில்ஸ் லாவிலிருந்து as shown in figure, as shown below கீழே கண்ட மாதிரி விவரிக்கப்படுகிறது.
P1 is equal to V1 is equal to P2 is equal to V2. அப்போ இந்த P1 V1 அது P2 V2 is equal to K. K தானே கான்ஸ்டன்ட்டு. அது இல்லை P3 is equal to V3ன்னு போடலாம். is equal to P3 V3 is equal to Kன்னு போடலாம். என்ன இப்போது இந்த V இருக்கு இல்லையா, Vன்றதை நம்ம வந்து டென்சிட்டி ஃபார்முலாவில் எடுத்து பார்ப்போம் ரைட்டா. இப்போ டென்சிட்டின்னு பார்க்கும்போது டென்சிட்டின்னு என்னது, ஒரு பொருளோட அடர்த்தி. அப்போ என்னது, அதை எப்படி அடர்த்தின்னு சொல்லுவீங்க அப்படின்னா மாஸ் பை வால்யூம் தானே. அடர்த்தி எப்படி எழுதுவீங்க, ஒரு பொருளின் அடர்த்தி என்பது அதனோட எடை பை அதனோட வால்யூம், அதனோட கொள்ளளவு. இதுதான் டென்சிட்டியோட ஃபார்முலா, சாதாரண ஃபார்முலா. இப்போ D is equal to M by V, இதுதானே டென்சிட்டியோட ஃபார்முலா. அப்போ இதில் வால்யூம் இருக்கா, அப்போ வால்யூம் லெஃப்ட்டில் வந்துருச்சுன்னு சொன்னால் இருங்க நானே போட்டு காமிச்சிடுறேன். இப்போ டென்சிட்டி ஃபார்முலா என்னது, D is equal to M மாஸ் பை ஒரு பொருளோட டென்சிட்டி. டென்சிட்டி என்னென்னா வால்யூம் ரைட்டா. இப்போ மாசு இந்த டென்சிட்டி, ஒரு பொருள் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை வால்யூம். இப்போ எனக்கு வால்யூம் மட்டும் வேணும் அப்படின்னா மாஸ் பை டென்சிட்டி போதுமா. இங்கே அந்த வால்யூத்தை எடுத்துகிட்டு போட்டானா இந்த பாருங்க P1 V1, அந்த V1 எடுத்துட்டேன். இப்போ V1னா என்னது, V1 M வந்து காமன், மாஸ் மாறலை இல்லையா, மாஸ் மாறுதா, மாறலை, சேம் மாஸ் தான். நீ இடத்த தான் சொல்லிக்கிறீங்க, அதனால் M1 போட தேவையில்லை. என்னது இங்கே D1 டென்சிட்டி மாறுது இல்லையா, டென்சிட்டி ஏன் மாறுது, நான் கிட்ட சொல்லி கொடுத்தல, அது அடர்த்தி கம்மியாக ஆக அதோட அளவு V கம்மியாக ஆக டென்சிட்டி மாறும். அதனால் இது D1, V1 D1, V2னா D2. அப்போ இங்கே V1க்கு பதில் என்ன போட்டிருக்கேன், V1க்கு பதில் என்ன போட்டிருக்கான், M வந்து சேம், அதனால் M1 நீ போட தேவையில்லை, M by D1 ரைட்டா. ஃபார்முலா தானே, என்ன ஃபார்முலா போட்டிருக்கேன், டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு M by V, அதுக்கு தான் போட்டிருக்கேன். அந்த இப்போ V இங்கிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கிட்டுமே, V இஸ் ஈக்குவல் டு M by D, அதுதான் போட்டிருக்கான். அந்த V1க்கு பதிலாக எடுத்துட்டான், V1க்கு பதிலாக M by D1 போட்டான் போதுமா. அப்போ நெக்ஸ்ட் ஈக்குவல் டு P2 ஈக்குவல் டு V2க்கு பதிலாக M D2 போட்டான். இதான் முடிஞ்சிச்சு ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு வேர் அங்கே M இஸ் த மாஸ், M வந்து மாஸ், D1 and D2 are densities of the gases at pressure P1 P2 ரைட் தானே. M வந்து சேம் மாறல ரெண்டுக்கும், ஆனால் ப்ரெஷரும் டென்சிட்டி மாறுது ரைட்டா. அப்போ டென்சிட்டி 1 and டென்சிட்டி 2 ஆர் த டென்சிட்டிஸ், D1 D2 ஆர் த டென்சிட்டிஸ் ஆஃப் த கேசஸ். அது ரெண்டுமே கேஸோட டென்சிட்டி, ரெண்டு கேசஸ் அட் ப்ரெஷர் P1 and P2. P1 என்ற ப்ரெஷருக்கு D1 டென்சிட்டி, P2ன்ற ப்ரெஷருக்கு D2 டென்சிட்டி, அது ரெண்டு சமம். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ இதில் இங்கே MM கட் ஆயிருமா, இப்போ பாரு இங்கே லெஃப்ட்டில் M இருக்குது, மேலே ரைட்டில் M இருக்குது, அந்த ரைட்டில் உள்ள M கீழே வந்துருமில்ல லெஃப்ட் சைடில், அப்போ M கட் ஆயிரும். மீது என்ன இருக்கும், P1 by D1 அண்டு P2 by D2 இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ் நம்ம இது என்ன சொல்லலாம், டென்சிட்டி ஆஃப் த கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் சொல்லலாமா. டென்சிட்டி ஆஃப் த கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் தானே. ஏன்னா இப்போ இந்த D1, இந்த லெஃப்ட்டில் உள்ள D1 வந்து எங்கிட்டு போயிடும், P2 பக்கத்தில் போயிடும். ரைட்டில் உள்ள D2 P2க்கு பக்கத்தில் போயிடும். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தானே, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அதான் சொல்கிறான். அதாவது ஏன்னா இந்த டென்சிட்டி வந்து ப்ரெஷர் அதிகமாக அந்த ஏரியா கம்மியாயிடுச்சுன்னா டென்சிட்டி அதிகமாயிரும் ரைட்டா. அதுதான் சொல்கிறேன், டென்சிட்டி ஆஃப் த கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரெஷர் ரைட்டா. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், இந்த ஒரு கணக்கு போட்டிருக்கான், கணக்கு போய் பார்த்துருமா, சரி பார்த்துடலாம் விடுங்க. இந்த ஃபிகர் இந்த 6.3 let us find the missing parameters of 6.3B and 6.3C. இதில் எல்லாம் கேள்வி கொடுத்து கேட்டிருக்கேன். 6.3A BC இந்த படம் இருக்கு இல்லையா, இதில் என்ன கொடுத்துருக்கேன், P1 கொடுத்துட்டேன் 1 ATM, V1 கொடுத்துட்டேன் 1 DM கியூபு, ஆனால் T கொடுத்துட்டேன் டெம்பரேச்சர் 298 Kன்னு கொடுத்துட்டான். ரெண்டாவதுக்கு P2 2 ATM, V2 கேட்டிருக்கான், V2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன், அப்போ T கொடுத்துட்டேன். அப்போ மூணாவதுக்கு P3 கொடுக்கல, V3 கொடுத்துட்டேன், T கொடுக்கல. இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன், எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன், V2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன் ரெண்டாவது படத்தில். மூணாவது படத்தில் P3 கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். இப்போது நம்ம ஃபார்முலா என்ன பார்த்தோம், P1 V1 ஈக்குவல் டு P2 V2 ஈக்குவல் டு P3 V3 பார்த்தோமா. அந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணுவோம். அங்கே வாங்க, இந்த பாருங்க, P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 V2 இஸ் ஈக்குவல் டு P3 V3 இஸ் ஈக்குவல் டு K தானே கான்ஸ்டன்ட். இப்போது P1 V1 கொடுத்துருக்கான் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள், P1 V1
P1 V1 கொடுத்துருக்கானா 1 ஏடிஎம் 1 டிஎம் கொடுத்துட்டானா, அதாவது லெஃப்ட் சைடில் போட்டுக்கோங்க. அந்த போட்டுக்கானா 1 ஏஎம் 1 டிஎம் போட்டான். அப்போ P2 ரெண்டு மட்டும் கம்பேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 V2 இதை மட்டும் பார்ப்போம். மூணாவது விட்டுருவோம். ஏன்னா இதை மட்டும் பார்ப்பேன். ரெண்டாவது என்ன P2 V2 கொடுத்துருக்கேன். ஆனால் V2 கேட்குறான். ரைட்டா? P2 2 கொடுத்துருக்கானா, P2 2 கொடுத்துருக்கான். V2 கேட்குறான். இங்கே டீக்கு நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது, நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. V2 கேட்குறான். இதில் V2 கண்டுபிடிச்சிக்கிறோம். V2 என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே வருங்க, என்ன போய் கேட்டிருக்கான். இதை 1 ஏடிஎம் அண்ட் 1 ஏடிஎம் இஸ் ஈக்குவல் டு 2 ஏடிஎம் V. அப்போ இந்த விஏ ரைட்டில் வச்சுக்கோங்க. அந்த 2 ஏடிஎம் லெஃப்ட்டில் கொண்டு வந்துருங்க. லெஃப்ட்டில் கொண்டு வந்தீங்கன்னா இந்த 1 ஏடிஎம் பை 1 டிஎம் ஸ்கொயர் பை 2 ஏடிஎம் வந்துடும். இந்த ஏடிஎம் அடிவிட்டு போயிடும். ரைட்டா? ஏடிஎம் அடிவிட்டு போயிடுச்சா, மீதி 1 × 1 பை 2 1 × 1 மேலே ஒரு 1 × 1 என்னது கீழே ஒரு 2. அப்போ 1 × 1 1/2 இந்த டிஎம் மட்டும் க்யூப் பண்ணி நிற்கும். ஏடிஎம் 2 அடி விழுகாது. அடிக்கும்போது பார்த்து அடிக்கணும், நல்லா கவனிக்கணும். எப்படி நான் செய்கிறேன்னு பாருங்கள். இந்த ஏடிஎம் தான் அடி விழுகும். இந்த ஏடிஎம் ரைட்டா, இந்த 1 அங்கே தான் இருக்கும், இந்த 1 அங்கே தான் இருக்கும், 2 இங்கே தான் 2 இருக்கும். ரைட்டா? நீங்கள் வாட்டுக்கு அதை அடிச்சுக்கோ. ஏடிஎம் அடி விழுகும். அப்போ மீதி இங்கே உள்ள 1 × 1 இருக்கு இல்லையா, இஸ் ஈக்குவல் டு 1 டிஎம் க்யூப் பை 2. ரைட்டா? அப்போ 1/2 என்னது 0.5 டிஎம் க்யூப் வந்துருச்சா, 0.5 டிஎம் க்யூப் வந்துருச்சு. அவ்வளோதான். ஏடிஎம் அடிக்கணும். நீ ஏடிஎம் 1ஐயோ இந்த 2 அடிக்கக்கூடாது. ரைட்டா? முதல் கணக்கு முடிஞ்சிருச்சு. அது V2 கண்டுபிடிச்சிட்டோமா. V2 என்ன கண்டுபிடிச்சா 0.2 டிஎம். அடுத்து ரெண்டாவது பாருங்கள். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கான், அந்த V2 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மூணாவது என்ன கண்டுபிடிக்கணும், P3 கண்டுபிடிக்கணும். அப்போ P3 இங்கே வாங்க, அதே ஃபார்முலா. அந்த ரெண்டாவது மூணாவதையும் கம்பேர் பண்ணுங்க. இப்போ எப்படி கம்பேர் பண்ணணும்னா P2 V2 நல்லா பாருங்கள். இது என்ன கண்டுபிடிச்சிருக்கான், P3 = எவ்வளவு, இதே ஃபார்முலாவில் இது முடிஞ்சிச்சா 0.5. அப்போ நெக்ஸ்ட்டு அண்டு P3 = என்னது இவ்வளோ வரும். P3 எவ்வளோ வந்துருச்சு, இதே ஃபார்முலா நீங்கள் போடுங்க. P3 × V3 = P1 × V1. இதை எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ரைட்டா? இதே 2 போட்டிங்கன்னா அப்போ P3 V3 இதை கண்டுபிடிக்கணும்ல. P3 தானே கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், நீங்கள் இதோட இந்த ஃபார்முலா இருக்குல்ல, ஏதோட கூட கம்பேர் பண்ணிக்கோங்க. P1 V1 P2 V2 P3 V3. இப்போ P3 தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் P2 இது 2 கூட எடுத்துக்கோங்க. P2 V2 = P3 V3 எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணுங்கள். இல்லை P1 V1 எடுத்துகிட்டு = P3 V3 எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணுங்கள். இதுக்கு ஆன்சர் வந்துடும். ரைட்டா? இந்த P3 அதுக்கடுத்து என்னது 0.25ன்னு போட்டான். அவன் கொடுத்துருக்கான் P3யில். அப்போது இது 1 ஏடிஎம் அண்டு 1 டிடிஎம். மொதல் இது P1 V1 எடுத்துக்கிட்டான். ரைட்டு? இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது கீழே வந்துருமா, இல்லை இது கீழே போயிடுமா. P எங்கே வச்சுக்கோங்க, இந்த 0.25 கீழே போயிடும். அப்போ இந்த டிஎம் அடிபட்டு போயிடும். டிஎம் ஸ்கோர் அடிபட்டு மீதி என்ன இருக்கும், 1 × 1 ஏடிஎம் இருக்கும். அப்போ டிவைடு கீழே 0.5. அப்போ 1 இந்த பாருங்கள் 1 0.5 என்னாச்சு, 0.25 என்னாச்சு, 4 ஆச்சா. 4 மேலே என்ன இருக்குது, ஒரே ஒரு சிம்பிள் தான் இருக்குது, ஏடிஎம் தான் இருக்குது. 4 ஏடிஎம். ரைட்டா? டிஎம் அடி விட்டு போச்சா. அதான் P3 = 4 ஏடிஎம். முடிஞ்சா கணக்கு. சரி பாக்கி